அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 5 மிக வேகமாக போய் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பேஞ்ச மழையில் அப்படி குழு குழுன்னு இருக்கு பாருங்க. ஏர்கோனும் குழு குழு இருக்குது, வெளியிலையும் குழு குழுன்னு அப்படியே தென்றல் காட்டாக அடிக்கிறது. உங்களுக்கு தூங்கிடாதீங்க. இன்றைய பயானுடைய தலைப்பு தக்வா. தக்குவாங்கிறது இறையச்சம். அல்லாஹ் சொல்கிறான், என்னை யார் நெருங்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, பணம் வச்சிருக்கவனோ கடுமையான ஏழையோ அறிவாளியோ ஒரு கெட்டிக்காரனோ அல்லாஹ் கிட்ட நெருங்க முடியாது. இறை அச்சம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்க விஷயங்களை கேட்ட உடனே, நம்ம பாங் சத்தம் கேட்டோன்னே, குர்ஆன் சத்தம் கேட்டோன்னு நம்மளுக்கு அப்படியே அந்த பயம் உண்டாகணும். அல்லாஹ் அப்படின்னோன்னு ஒரு பயம் உண்டாகணும். அதுதான் இறை அச்சம். இப்போ இறை அச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ் நெருங்க முடியும். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், நரகம் ஹராமாக்குவேன் அப்படிங்கிறான். இறை அச்சம் தக்குவா உடையவர்களுக்கு நரகத்தை நான் ஹராமாக்குறேன், மேலும் உங்களுக்கு நான் ரிஸ்க்குகளை அள்ளி கொடுக்குறேன், நேர்மையான பாதையில் நீங்கள் போகிறதுக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ தக்குவா இந்த அடிப்படை நம்ம மனசில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தொழுகைக்கு ஆர்வம் வந்துடும், குர்ஆன் ஓதுறதுக்கு ஆர்வம் வந்துடும், ஜக்காத் கொடுக்கறதுக்கு ஆர்வம் வந்துடும். இறை அச்சம் உள்ளத்தில் இருக்குல்ல. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறை அச்சம் உள்ளவங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு நரகம் ஹராமானது, சொர்க்கம் வாஜிபானது அவங்களுக்கு. மேலும் என்ன சொல்கிறான்னாக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகும் உங்களுக்கு. இதுதான் தக்வாவுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். மேற்கொண்டு நம்ம மௌலானா ஹாஃபிஸ் அப்துல்லா இன்ஷா அல்லாஹ் வாங்க. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال صلى الله عليه وسلم. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எண்ணிலடங்காத படைப்பினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அவன்தான் ஹாலிக், அவன்தான் மாலிக், அவன்தான் ராசிக். இது உலகத்தில் அல்லாஹுவை தவிர எந்த ஒரு இலாஹும் கிடையாது, எந்த ஒரு ரப்பும் கிடையாது, எந்த ஒரு ஹாலிக்கும் கிடையாது, எந்த ஒரு மாலிக்கும் கிடையாது, எந்த ஒரு ராசிக்கும் கிடையாது. ரப்புட நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்க போறதில்லை. குர்ஆன் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், மா தஸ்புது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே புழுறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம, அல்லாஹு தாலாவினுடைய இல்ம்ல இல்லாம, அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹு தாலாவுடைய விருப்பம் இல்லாம ஒரு இலை கூட கீழே புழாதுன்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்துல எவ்வளோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரப்புக்கு தெரியாமையா? இல்ல வேளாண். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியதை செய்யக்கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன், அடியார்களோடு ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்னிடத்துல பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா, என்னிடத்துல கேட்கக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இன்னல்லாஹ யப்சுத் யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுத் யதஹு பின்னஹார் லியதூப முஸீஅல் லைல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், இரவையில பாவம் செஞ்ச மக்கள்.
எத்தனை மக்கள் இரவு நேரத்தை அல்லாஹ்வுக்கு மாற்றமாக கழித்திருப்பார்கள், இரவு நேரத்துல பாவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்படியாப்பட்ட மக்கள் பகலையிலேயாவது இடத்துல வந்து கேட்க மாட்டாங்களா? பகலையில அல்லாஹ் மறந்து வாழ்ந்த மக்கள், பகலையில ரப்புக்கு மாற்றம் செஞ்சவங்க இரவிலேயாவது இடத்துல வந்து கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது அவனை மாத்திரம் வணங்கணும், அவனை பயப்படணும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தினுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையில நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்வோமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ, என்னென்ன நாட்டங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான், நிறைவேற்றி கொடுப்பான் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு. மேலானவர்களே, நம்ம எல்லாம் என்னத்துக்கு தொழில் செய்யறோம், நம்ம எல்லாம் என்னத்துக்கு பாடுபடுறோம், என்னத்துக்கு கஷ்டப்படுறோம்? குடும்பத்தை நல்லா வைக்கணும், மனைவி மக்களை சந்தோஷமாப்படுத்தணும், பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்றணும், குடும்பத்துல உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நல்ல ஒரு நிலைமையில சந்தோஷமாக வாழணும் என்பதற்காக வேண்டித்தான் நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? அயரா உழைக்கிறோம், இரவு பகலாக உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எவ்வளவெல்லாம் முயற்சி செய்யறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராம வாசிகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, கிராமத்துல வாழக்கூடிய அந்த கிராமவாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு வத்தகவ் அல்லாஹ்வை பயந்து வாழுவார்களேயானால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய பரக்கத்தினுடைய வாயல்களை நாம் திறந்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாபுரத்திலிருந்து அவருடைய தேவை அல்லாஹ் நிறைவேற்றான். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. மேலானவர்களே, உலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறான். மேலானவர்களே, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஏண்ட உள்ளத்துல அல்லாஹ்ட பயம் இருந்துச்சுன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை மாத்திரம் உலகத்தில் பயந்து வாழ்வேனாக இருந்தா என் வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ நான் எல்லாத்தையும் எல்லாம் நிறைவேற்றுவான். நான் உலகத்துல யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நானும் தான் நீங்களும் தான் படைச்ச ரப்பு அல்லாஹ், அவனுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். நானும் அவனிடத்துல போறேன், நீங்களும் அவனிடத்துல தான் போறீங்க. உலகத்துல நம்ம யாருக்கு பயந்தும் வேலையில்ல. மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்ல ஷை, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இவருக்கு பயப்படும். அது எதுவாக இருக்கட்டும். இவர் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டா துனியாதாரிகள், மனிதர்கள், நண்பர்கள், மனைவி மக்கள், பிள்ளைகள், ஊர் மக்கள் எல்லாரும் இவருடைய பேச்சை கேட்பாங்க. மன் ஹாஃப கைருல்லாஹ் ஹவ்வஃபல்லாஹு லஹு குல்ல ஷை. இவர் அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுக்கு இவர் பயப்படுறாரு. அல்லாஹ்வுடைய பயம் இவருடைய உள்ளத்தில் இல்ல, ஏனைய வஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் இவரை பயமுடுத்தாட்டுவான். வீட்டுக்கு போக மாட்டாரு, மனைவிக்கு பயப்படுவாரு. குழந்தைகள் இவருடைய பேச்சை கேட்க மாட்டுச்சு, ஊர் மக்கள் இவருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க, நண்பர்கள் இவருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. காரணம் இவர் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கல. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள மிக கண்ணியமானவன், உங்கள மிக சிறந்தவர் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானினுடைய மாதத்தை தந்து இதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நானும் நீங்களும் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய இந்த தக்வா. இதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம பசிச்சிருக்கிறோம், நோம்பு பிடிச்சிருக்கிறோம். ஏண்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும். ஏண்ட வாழ்க்கை ஒரே இப்படி போகலாது, ஒரு மாற்றம் என்ற வாழ்க்கையில வரணும். எப்பயுமே நான் அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாது. ஏண்ட வாழ்க்கையில ஒரு திருத்தம் வரணும், அல்லாஹ்ட பயம் வரணும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, பசிச்சிருக்கிறீங்க, பாவத்திலிருந்து விலகிக்கிறீங்க, இதனால நீங்க என்ன செய்யலாம், உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வோட பயம் பக்குவம் வரலாம், தக்வா வரலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறார். மேலானவர்களே, இந்த ரமதானினுடைய மாதத்தை நானும் நீங்களும் அடைஞ்சி ஏண்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரல, நானும் நீங்களும் ஒரு நிலப்பாட்டுக்கு வரல, என் வாழ்க்கையில தௌபா நசீபாகல்ல, நான் செய்யக்கூடிய அதே பாவத்தை நான் செஞ்சு கொண்டே இருப்பேனாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச பதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. யார் ரமதானினுடைய மாதத்தை அடைஞ்சும் அவர் வாழ்க்கையில தௌபா செய்யல, அந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, இத்கும் மினன் நார் என்ற அந்த நரக விடுதலையை பெறாம உலகத்துல யாரெல்லாம் வாழ்றார்களோ அவர்கள் அனைவரும் நாசமடையட்டும் என்பதாக பதுவா செஞ்சிருக்கிறார். மேலானவர்களே, இந்த ரமதான் என்ற வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம், தக்வாவை ஏற்படுத்தி கொடுத்துக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நானும் நீங்களும் இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹு தாலாவை பயந்து நோன்பு பிடிச்சி தக்வா உள்ள அடியார்களாக வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.